ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஹீப்ரூஸ் சாப்டர் 12 verse 2. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு முன்மாதிரியாக வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தின் நாட்களில் நமக்கு பலவிதமான அவமானங்கள் வரலாம், பலவிதமான துன்பங்கள் வரலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த அவமானங்களையும் துன்பங்களையும் எப்படி சகித்தார் என்பதை பார்க்க வேண்டும். Dear children of God, during the course of our life in this world, we may face a lot of defamation against us. People may accuse you without any reason. You may come across many kinds of sufferings and scorning. But our Lord God is going to lead you according to the word of God. The word of God says, fix your eyes upon Jesus Christ. Do not look upon to the people. People may stone you. People may do many kinds of scorning. But the Lord is with you. The Lord is going to give you the boldness to face every accusations which are coming against you. People may despise you. They will put you shame. But you need to believe there is a joy which is set before you. Jesus was not worried about what the people were talking about him. They might have despised him. They might have spoken against him. They might have spat on him. But our Lord Jesus Christ, he endured the cross because he knew there is a joy behind the cross. He knew that he is going to be in the right hand side of the Father. So he endured. Likewise, we need to endure. We do not consider the words of despising from the people, but fixing our eyes on Jesus. Let us run for the goal to attain in our life. நம்முடைய வாழ்க்கையில பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படி ஓடுவோம். நம்முடைய கண்களை இயேசு கிறிஸ்துவின் மேல் பதிய வைப்போம். சிலுவையை சகிப்போம். அவமானத்தை எண்ண வேண்டாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில அவர்கள் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகிக்கவும் உம்முடைய சிங்காசனத்திலே அவர்கள் வீற்றிருக்கவும் அவர்களுக்கு உதவி செய்தரணும். எல்லா தடைகளையும் மாற்றி போடும். இயேசுவையே நாங்கள் முன்வைத்து ஓட எங்களுக்கு உதவி செய்தரலும். உடைய கரங்களில் எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.